சஜுபைட் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் இதுக்கு முதல் சஜுபைட் சேனல்ல நிறைய சமையல் வீடியோக்கள் போட்டு கொண்டு இருந்தேன்னா நான் சஜுபைட்ஸ் அம்மா. இப்போ என்னன்னு சொன்னா நான் கொஞ்ச காலமா எந்தவித சமையல் வீடியோக்களும் நான் போடல. என்ன காரணம்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் உடல் நல குறைவும் ஒரு சின்ன ஒரு சத்திர சிகிச்சையும் இருந்ததால என்னால தொடர்ந்து அந்த வீடியோக்களை பதிவிட முடியாம இருந்தது. இப்போ ஆண்டவன் புண்ணியத்துல நான் உடல் நலம் தேறி இப்ப பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இனிமேல் நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த சஜுபைட்ஸ் சேனல்ல தொடர்ந்து சமையல் வீடியோக்களை போட்டு கொண்டிருப்பேன். நீங்க எல்லாரும் இதற்கு முதல் தந்த ஆதரவை இனியும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம சமைக்க போறது மட்டக்களப்புல பிரபலமான ஒரு கறி தான். இது தும்பங்காவும் இறாலும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி சமைக்க போறோம். அதுக்கு நான் காட்டின தும்பங்காயை நீங்க நாலா வெட்டி அதுக்குள்ள இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெட்டி கழுவி வைக்கணும். அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை வச்சுக்காய், அடுத்தது சின்ன வெங்காயம் போடுங்க, கண்டிப்பா சின்ன வெங்காயம் போடுங்க இந்த கறிக்கு. அடுத்தது இல்லாதாக்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இறால். இது நம்ம மட்டக்களப்பு வாவில கிடைக்கிற ஒரு சிறிய இறால். இது சேம்பு இறால் என்று சொல்லுவாங்க. அந்த இறாலும் அந்த கறிக்கு அதிக சுவையை கொடுக்கும். இது அடுத்தது தேங்காய் பூவை நாம நல்லா அரைச்செடுக்கணும். இது ஒரு 1/4 கிலோ தும்பங்காய். இதுக்கு அளவாக ஒரு 2 பிடி தேங்காய் பூ எடுத்து நீங்க இப்படி அரைச்சு கொள்ளணும். இது அம்மிலையும் அரைக்கலாம். அம்மி இருக்கிறார்கள் அம்மியில அரைச்சு கொள்ளுங்க. அம்மியில அரைச்சா நல்லா இருக்கும். அடுத்தது மஞ்சத்தூள் உப்பு, இவ்வளவு தான் இதுக்கு தேவை. இது மிகவும் இலகுவா சமைக்கக்கூடிய ஒரு கறி. அடுத்தது நாம இப்ப இதை எப்படி சமைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாம இப்ப அடுப்பை பத்த வைக்கல, ஆனா வெறும் சட்டியை வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள நாம இந்த தும்பங்காயை போடுவோம். முதல்ல இந்த தும்பங்காயை போட்டுட்டு மற்றது நம்மளோட வெங்காயம், பச்சை மிளகா, நீங்கள் பச்சை வச்சுக்காயை தேவையான அளவு போடுங்க. அவங்களுக்கு எந்த அளவு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த இறாலையும் போடுவோம். இதுக்குள்ள இறால் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த மஞ்சத்தூளும் கொஞ்சம் போடுங்க. மிகவும் லேசாக சமைக்கக்கூடிய ஒரு கறி இது. அதோட நம்மளோட கல்லுப்பு, நான் கல்லுப்பு தான் பாவிக்கிறேன். நான் கல்லுப்பு போடுங்க, இல்லாதாக்கள் தூளுப்பை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்குள்ள நாம கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி ஒரு தேவையான அளவு தண்ணியை விட்டு அவிய விடுவோம். இது இவ்வளவுதான் இதுக்கு வேலை. இப்போ நாம் அவிச்சு கொள்ளுவோம். நாம் இப்போ பார்ப்போம். நம்ம ஒரு 10 நிமிஷம் அவிக்கிறோம். இப்படி இந்த மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் அவிக்கக்குள்ள இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம். இது இப்போ நாம் இந்த காய் எடுத்து இப்படி நசிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஆனால் இது இப்போ நசியல்ல இந்த காய், அதால் இன்னும் கொஞ்சம் நேரம் அவிக்கணும். பிறகு நாம் இந்த தேங்காய் போடுறத பார்ப்போம். இப்போ பாருங்க, நாம் ஒரு 20 நிமிஷம் அவிச்சிருக்கிறோம். இது இப்போ ஒரு அளவு இங்கே பாருங்க, பாதி அளவுக்கு அது நல்லா வெந்துட்டுது. இது இன்னும் நல்லா வேகும். இப்போ இந்த டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ தண்ணி இவ்வளவு இதுக்குன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. என்னென்னா நாம் அந்த அரைச்ச தேங்காய் தான் போட போகிறோம். அப்போ போட்டோம்னா அது திக்காகும் கறி. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அவிய விடணும். இந்த தேங்காயை போட்டுட்டு நாம் இப்போ இந்த தேங்காயை போடுவோம். இதுக்குள்ள அரைச்ச தேங்காயை போட்டுட்டு நாம் இதை இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த தேங்காய் பச்சை போகிறதுக்கு கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், இது இப்போ நல்லா அவிஞ்சி இந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் பற்றி இந்த அளவுக்கு வந்துட்டுது. இது சரியான பருவம். இதுக்குள்ள நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டில் 2 பொருள் சேர்க்கணும். அதாவது சின்ன ஜீரகத்தை கொஞ்சம் வெறும் சட்டியில் போட்டு வறுத்து இடித்து மாவாக்கி கொள்ளுங்க. அதுவும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா மற்றது என்னென்னா, இதை சிலர் அநேகமனாக்கள் எண்ணெயில் வதக்கி சமைக்கிறவங்க. இப்படி சமைக்கிறது எண்ணெய் அதுகள் ஒன்றும் இல்லாமல் சமைக்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், மற்றது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்படி ஒருக்கா சமைச்சு பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. தும்பங்கான்றது எங்கட மட்டக்களப்பில் சொல்லுவாங்க. இது ஆட்டிறச்சிக்கு சமமான ஒரு சத்துகள் நிறைஞ்ச ஒரு காயன்று சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் போட்டுட்டோம். இனி நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு இதே அளவில் இறக்கி எடுத்தீங்கன்னா சரி. இப்போ பாருங்க, இப்படி இருக்கும் இந்த கறி. இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எண்ணெய் போடாமல் ஆரோக்கியமாக சமைக்கிற ஒரு சமையல் இது.